ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு குட் டே அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நம்ம வந்து கேமரா வாங்கிட்டு வந்தோம். அன்பாக்சிங்லாம் கடையிலேயே முடிச்சாச்சு. ஆனால் நம்ம வந்து வீட்டில் ஒரு அன்பாக்சிங் பண்ணி காட்டிடலாம். நம்ம வந்து ஸ்டோரில் பண்ணதை வந்து நம்ம காட்டலை. அன்னைக்கு வந்து டைமும் இல்லை. அதே நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலாக கேமரா மட்டும் வாங்கிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் டைம் வந்துச்சு. நான் ஆக்சுவலாக அங்கே ஓப்பன் பண்ணதில் இப்போ அப்படியே கேமராவை டைரெக்டாகவே எடுத்து காட்டிடுவேன். இன்னைக்கு வந்து யார் நம்ம வீடியோவில் வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வரப்போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. நம்ம வீடியோஸ் தான் இது வரைக்கும் 25-31 எல்லாரும் பார்த்துருக்காங்க. இங்க பாருங்க, கேட்கெட்ஸ் நம்ம சேனலுக்காக புதுசா ஒரு புது வரவு வந்திருக்கு. எப்படியா அடிச்சு பிடிச்சி வீட்டுல எல்லாம் கேட்டு இப்படியே வாங்கியாச்சு. அப்படியே உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேக்சிமம் எல்லாரும் வந்து GoPro 9 பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது 1 year மேல ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்கு வந்தது. நம்ம கைக்கு வந்து இப்பதான் வந்திருக்கு. நம்ம சேனல் ஓபன் பண்ணதால இது நம்ம கைக்கு வந்துச்சு, இல்லைன்னா எதுவும் வந்திருக்காது. ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணதால எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும். நானும் கொஞ்சம் கேமரா யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. வாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். இதுல பாத்தீங்கன்னா 3.0, அதாவது அதோட என்ன சொல்லுவாங்க, ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க. அதோட இது 3.0. அப்புறம் நம்ம ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இருக்கு 9. அப்புறம் பாத்தீங்கன்னா 20 மெகா பிக்சல், 5Kல எடுக்கலாம், 30ல 1000p லைவ். அதாவது நம்ம வந்து லைவ்ல வரும்போது 1000 பிக்சல்ல வரும். நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா 20 மெகா பிக்சல், அப்புறம் ஒரு 5Kன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 feet வரைக்கும், நம்ம வந்து 10 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து டெப்த்ல இதை எடுக்கலாம் தண்ணிக்கு அடியில. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். அதாவது நம்ம ஃபீட்ல பார்க்கும்போது 33 feetன்னு வரும். அப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கு, ஸ்லோ மோஷன் 8xல இருக்கு, அப்புறம் டேட்டா ஓவர்லேஸ், அப்புறம் டைம் வார்ப் இருக்கு. அப்புறம் நம்ம ஸ்ட்ரீம் பண்றது லைவ் பார்க்கலாம் 1000pல 1080ல. அப்புறம் சூப்பர் போட்டோ HDR இருக்கு, ரா இருக்கு, வெப்கேம் மோட் இருக்கு. அப்புறமா நம்ம இதுல ஃபுல்லாவே டச் ஸ்கிரீன் தான். யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து டச் ஸ்கிரீன் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி இது பண்ணிருக்காங்க. நமக்கு எம்ஆர்பி ஒரு ரேட் இருக்கும், எல்லா இடத்துலயும் ஒரு பிரைஸ் இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துன்னு ஒரு சைட்லயே ஒரு நம்ம பாக்ஸ்லயே போட்டிருக்காங்க. GoPro இருக்கும், ஒரு பேட்டரி இருக்கும், அப்புறம் நம்ம ஹெல்மெட் மவுண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க C டைப்ல. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அதான் அப்படி போட்டிருக்காங்க. இதான் நம்ம பாக்ஸ் வெரிஃபிகேஷன். பாத்தீங்கன்னா இது பின்னாடி இவ்வளவு மேட்டர் இருக்கு. வாங்க வந்து இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேஸை வந்து ஓபன் பண்ணலாம். பாருங்க இப்படி இருக்கு. இது வாட்டர் ப்ரூஃபா என்ன எதுன்னா தெரியல, நமக்கு அது யூஸ் பண்ணாதான் தெரியும். சரி வாங்க இதை வந்து ஓபன் பண்ணலாம். நம்ம வந்து இந்த டைம்ல KGF BGM தான் போடணும். இதை வந்து மெதுவா ஓபன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, மொத்த காசும் இதுலதான் இருக்கு. நமக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கைட் புக்கு ஒன்று தராங்க. இதை நாம வந்து எப்பவும் படிக்க போறது கிடையாது. இதுல வந்து சைனீஸும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. ஆக்சுவலா மேட் இன் சைனான்னு தான் போட்டிருக்கு எல்லாத்துலயுமே. இதை நாம வந்து என்னைக்கும் படிக்க போறது கிடையாது. இதை விவரமா வச்சிடலாம். இன்னொன்னுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. GoProக்கான ஸ்டிக்கர் இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு
மவுண்ட்ல எப்படி அட்டாச் பண்ணி ஹெல்மெட்ல வைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எப்படி ஓப்பன் பண்ணுறது, பேட்ரி எப்படி போகிறது, இந்த மேல் பட்டன் நமக்குனா என்ன வரும், ஃபோட்டோ வீடியோ அதை பற்றி சும்மா காட்டிருக்காங்க. சைடு பட்டன் வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் எப்படி போகிறது, இந்த சி டைப் கேபிள் வச்சு போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இதில் எதுவும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம வந்து வாரண்டிக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம ஸ்டோர்லேயே வாரண்டிக்கு வந்து இதில் கிளைம் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு. இது வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ். வாங்க நம்ம வந்து ஓப்பனிங்க்கு போயிடலாம். ஒரு சி டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அடாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். நம்ம மொபைல் அடாப்டர்லேயே யூஸ் பண்ணலாம். இதை நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணல, கேமரா வாங்கிட்டு வந்ததுலேருந்து. இந்த கேபிள்ல எழுதிருக்கு பாருங்க, கோப்ரோன்னு எழுதிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? கோப்ரோ அப்படின்னு எழுதிருக்கோம். இந்த சி டைப் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு பேட்டரி தராங்க, ஒரு பேட்டரி ஒன்று கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு கோப்ரோன்னு எழுதிருக்கு. இதில் வர்றது ஒரிஜினல் பேட்டரி தான். இதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலாம் தெரியல. அதனால நமக்கு ஒரு பேட்டரி கேஸ்லேயே பேட்டரி வருது. நம்ம மொபைல் மவுண்ட்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படின்னா இது ஏதோ கம் போட்டு ஒட்டி இதை நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் நமக்கு மோல்டு எல்லாமே இதெல்லாம் வந்துச்சு. கோப்ரோக்கானது, அதுக்கான ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. நான் அதை எடுக்கவே இல்லை வெளியே. சரி, அது உள்ளே இருந்தால் போதா இல்லை உங்களுக்கு எடுத்து காட்டவான்னு தெரியலையா? எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, நம்ம இது வந்து மொபைல் இது நம்ம கிம்பலோ இல்லை ட்ரைபாட் வாங்கினா கூட இதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது வசதியாக இருக்கும். நம்ம மொபைலில் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து கோப்ரோ. நம்ம கோப்ரோ எடுத்தாச்சு. பாருங்க, நம்ம பேட்டரி போடுற சைடு இது ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறவங்களுக்கு. இது வந்து ஆன் ஆஃப்ல வரும். நம்ம மோடுன்னு எழுதி பாருங்க. மேக்ஸிமம் வந்து நெயில் யூஸ் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ண வேணாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரப்பராக தான் இருக்கு. நம்மளுடைய லென்ஸு ஃப்ரண்ட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறது இங்கே காட்டிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கர்ஸோ இல்லை வந்து ஒரு ட்ரைபேட் யூஸ் பண்ணுறவங்களோ இதை அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைபரை இதில் பின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை வச்சு அழகாக நம்ம மோல்ட் பண்ணிக்கலாம். மோல்ட் பண்ணிட்டா நமக்கு இப்படி இருக்கும், இப்படி வரும். ஆங்கிள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணலாம். நமக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு பிளாஸ்டிக் அட்டை மாதிரி தான் தெரியுது. இது வந்து வாட்டர் ப்ரூஃபா என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணாதான் தெரியும். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கேஸ் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிங்க, சேஃப்டிக்கு. எல்லாம் நம்ம இஷ்டம்தான். சரி வாங்க, இதில் வந்து நம்ம அழகாக பேட்ரி போட்டு பார்ப்போம். நான் ஏற்கனவே போட்டு ஆன் பண்ணிட்டேன். இது நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன கேட்குன்னா, இங்கிலீஷ் வேணுமா இல்லை லாங்குவேஜஸ் இருக்கும். எந்த லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் தேவைப்படும், அது வச்சுக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் கேட்கும். டைம் டிஸ்பிளே ஆன பிறகு நேராக ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும். ஆனால் ஆன் பண்ணும்போது எடுத்தோடனே கோப்ரோ அப்படின்னு காட்டும். நம்ம வந்து பேட்ரி போட்டு பார்ப்போம். இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு தூக்குனீங்கன்னா வந்துடும். நான் வந்து இதில் ஏற்கனவே மெமரி கார்டு போட்டிருக்கேன். மெமரி கார்டு வந்து நான் இதில் இன்பில்டாக வரல. ஒரு 128 GB வாங்கினேன். 1100ன்னு வந்துச்சு. சாண்டிஸ்க்கு தான். நீங்கள் வந்து சாண்டிஸ்க் யூஸ் பண்ணுறதே நல்லது, ஃபைல் கரப்ட் ஆகாமல் இருக்கும். பேட்ரி போட்டு பார்ப்போம். பேட்ரி போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சி டைப்பு பின்னு இருக்குது பாருங்கள், அது இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். மெமரி கார்டு இங்கே வரும். உங்களுக்கு பேட்ரி இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸி தான். நாம் அழகாக இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக நகர்த்திட்டு இப்படி பண்ணோன்னா லாக் ஆகிடும்.
அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. பேட்ரி நம்ம போட்டாச்சு. இதை நான் ஏற்கனவே வந்து கடையில் மட்டும் ஆன் பண்ணி பார்த்தேன். இங்கே ஒரு தடவை வந்து ஆன் பண்ணி பார்த்துருக்கேன். இதை வந்து எங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்துறேன் நான், அவங்களே ஆன் பண்ணட்டும். ஏன்னா வந்து இந்த விருப்பத்தை வந்து அவங்க தான் நிறைவேற்றுனாங்க, அதனால் அவங்கக்கிட்டே ஆன் பண்ண கொடுக்கலாம். இதை வந்து அவங்க தான் முழுமையாக விரும்பினாங்க. நம்ம சரி சேனலில் அதிகமாக சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் கேமரா எனக்கு வேணும், ஒரு குவாலிட்டியாக வீடியோ பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க தான் வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட்லேருந்து எடுத்து போட்டு இதை இப்படியே வாங்கிட்டோம் நாங்கள். அவங்க வந்து இப்போ தயாராக இருக்காங்க, இந்த கேமராவை எப்போ கொடுப்பான் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரே எக்ஸைட்டாக இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள ஆன் பண்ண கொடுப்போம். இங்கே வேறு இதுப்பா சைடில் இருக்கு பாரு, கேட்டு அதான். பாருங்க, நம்ம கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. மாம் கையாலே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆன் பண்ண உடனே டைம் அண்ட் டேட் கேட்குது. ஒன்று மேனுவலாக செட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து செட் மேனுவலி இல்லைன்னா குயிக் ஆப் யூஸ் பண்ணுறது இருந்தால் குயிக் ஆப். இப்போதைக்கு நான் வந்து ஏதாவது ஒரு செட்டிங் கொடுக்குறேன். AM PM ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. கேமரா ஆன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக டச்சு. நமக்கு எடுத்தோடனே 1080 60 FPSல காட்டுது. நாம் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபோட்டோனா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ, இப்படி டைம் லாப்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அம்மா வந்து ஆன் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டாங்க, அடுத்த ஷூட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது நல்லா ஹெவி பட்ஜெட்டுங்கிறதால அதை மெதுவாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னம்மா சொல்ல விரும்புகிற? கேமரா ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதை வச்சு என் பிள்ளை நல்லபடியாக முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் நான். அதுக்கு எல்லாரும் நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கணும். சரி, அவங்க ஆன் பண்ணி முடிச்சுட்டாங்க. நாம் இங்கே பாருங்க எடுத்துகிட்டு வந்த இது எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கோம். நம்ம பாக்ஸ் இங்கே இருக்குது. நாம் வந்து எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு கேமரா ஒன்று வாங்கியாச்சு. கேமரா வாங்கிட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வாரண்டியோட எல்லாமே வந்துருச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எவ்வளோ இது டோட்டலாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து 34.5 வரைக்கும் வந்துருச்சு. 34,500. நம்ம வந்து மும்பை சிஎஸ்ல தான் வாங்கணும், கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்கினோம். ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ஆன்லைன் ரேட்லாம் கம்பேர் பண்ணால் இது கம்மி தான். ஆன்லைன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 அப்படி கம்மி தான். நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டோரில் போய் எடுங்க, உங்களுக்கு வந்து அதிலே உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நான் எவ்வளோ காஸ்ட் கம்மி பண்ணலாம், இல்லை வந்து ஒரு நல்ல டீலராக எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நல்லா போய் வாங்குங்க. கேமரா எப்படியே ஆன் பண்ணியாச்சு. நமக்கு அதுக்கான இப்போது திங்ஸ்லாம் இன்னும் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேட்ரி அது இதெல்லாம் இருக்குது, சார்ஜர்லாம். இப்போதைக்கு இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்கள் பையன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு கேமரா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் சரி உனக்கு இதுதான் முக்கியம்னாக்கா இதே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவன் மொத்த கேமராவும் எனக்கே வாங்கி எங்கள் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கிறான். அது சேனல்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மொபைல்லே பண்றது நமக்கு ஒன்றும் விஷுவலும் ஒன்றும் சரியா வரமாட்டேங்குது, ஒரு பார்க்கவும் ஒரு அட்ராக்டிவாகவும் இல்லை. அதனாலதான் சரி ஒரு நான் கேமரா வாங்கலாம், ஒரு 8 வாங்கினா நல்லா இருக்கும், ஒரு 10 வாங்கினா நல்லா இருக்குமா, எல்லாம் பட்ஜெட்லாம் யோசிச்சு பார்த்து அந்த மிடில் நம்ம போன வீடியோல நான் சொன்ன மாதிரி மிடில் வந்து 9 தான் நல்லா இருந்துச்சு. சரி 9 ஓரளவு பட்ஜெட்ல தான் வருது, அதை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நான் தான் வீடியோ போடுன்னு டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால சொல்லிட்டு இருக்கிறாப்ல எனக்கு கேமரா வேணும், நல்ல கேமரா வேணும், நல்ல கேமரா வேணும், அப்பதான் நான் போடுவேன்னு கேட்டுட்டு இருந்தாப்ல. அதனால அவனுடைய ஆசையை நிறைவேற்றிட்டோம். இனிமே ஆதரவு கொடுக்க வேண்டிய கடமை உங்க கடமை. பாருங்க, நல்லா வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்றோம். ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. யூடியூப்ல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ற கேமரா ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் வீடியோ இருந்துச்சுன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. நமக்கே இன்னும் ஒருத்தவங்களோட வீடியோ பாக்குறோம்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நம்மளோட ப்ரீசியஸ் டைம் எல்லாமே அது ஸ்பெண்ட் பண்றோம்னா அது கரெக்டா அதுக்கேத்தான குவாலிட்டியான வீடியோ ஒரு கண்டென்ட் ஏதாவது இருக்கணும் கண்டிப்பா.
நம்ம கண்டிப்பா தருவோம். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். வந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த கேமரா வாங்கினதுக்கு காரணமே இந்த யூடியூப் மேல ஒரு இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு லவ் தான் ஒரு சப்போர்ட் இருக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீட்டுல வேற எந்த சேனலும் ஓடுறதே கிடையாது, யூடியூப் சேனல் மட்டும்தான் எல்லாருமே பாக்குறோம். எல்லாரும் ஒரு வீட்ல எல்லாரும் ஒரு யூடியூப் பார்க்க விடுறது கிடையாது. வீட்டுல சீரியலே ஓடாது, நம்ம வீட்டுல யூடியூப் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். டிவில பாத்தீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே ரன் ஆகி நின்றுட்டு இருக்கோம். நீங்களும் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் சப்போர்ட் கொடுத்து சிம்பு முன்னணி வர வைக்கிறது உங்க கடமை. தேங்க்யூ so much guys.